ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் SBS பண்ணாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேரளா எக்ஸ்பென்ஷனுடைய முதல் லோடுங்க. எதுக்காக இந்த கேரளா எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் இப்போது நிஞ்சா கார்ட் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கிறேங்க. நம்ம நிஞ்சா கார்ட் கம்பெனியுடைய கேரளா எக்ஸ்பென்ஷன் லோடு தாங்க இந்த லோடு. நம்ம சத்தியமங்கலம் சரௌண்டிங் ஏரியாவில் இருக்க காய்களை தான் டைரெக்டாக வெட்டி கம்பெனி மூலிமா அனுப்பிச்சி வைக்கிறேங்க. நம்ம ட்ரேடர் பார்த்திங்கன்னா சின்ன வண்டி ரெகுலராக சப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த லோடில் ட்ரேடர் பார்த்திங்கன்னா 100 தார் ரொபோஸ்டா, கொஞ்சம் கதலி, அது போக நேந்திர வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அவர் கேட்ட மாதிரியே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொபோஸ்டா ஏற்றுறேங்க. நம்ம நிஞ்சா கார்ட் ஃபீல்டு ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா காலையில் மொதல் காட்டிலிருந்து கடைசி கார்டு வரைக்கும் ஃபுல் லோடு ஏற்றி முடிக்கிற வரைக்கும் கூடயே இருப்பாருங்க. இவர் வண்டி கூடயே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரன் டைமில் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ட்ரேடருக்கு சென்ட் பண்ணி வச்சுருவேங்க. கேரளாவில் இருக்க ட்ரேடர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொபோஸ்டாவும் குண்டால் நேந்திரையும் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டத்தாரா தாங்க விரும்புகிறாங்க. தோட்டத்தில் விவசாயிகள் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் வரணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா சின்னத்தாராக இருந்ததுன்னா விற்பனைக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரொபோஸ்டாவும் குண்டால் நேந்திரையும் காய் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா 15 கிலோ டு 25 கிலோ சாலிடாக வருங்க. இந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடர் ஆர்டர் கொடுத்தா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் வண்டியில் லோடு ஏற்றலாங்க. ட்ரேடரையும் குறை சொல்ல முடியாதுங்க, ஆனால் அதே சமயம் தோட்டத்துக்காரங்களையும் விட்டு கொடுக்க முடியாதுங்க. நேந்திரன் ஒரு வழியாக ஏற்றி முடிச்சுட்டு சாப்பிட்டு கடைசியாக கதலி வெட்டுறதுக்கு வந்தாச்சுங்க. இன்னும் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் கதலி கொஞ்சம் டிமாண்டாக தாங்க இருக்குது. போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கதலி விவசாயம் கம்மியாக தாங்க பண்ணியிருக்கிறாங்க. சீசனே ஆரம்பித்தாலும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கதலி கொஞ்சம் டிமாண்டாக தாங்க இருக்கும். எதனால் இப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா 2 காரணம் இருக்குங்க. முதல் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் முன்ன மாதிரி கதலித்தார் நல்ல வெயிட் வர்றதில்லைங்க. ரெண்டாவது காரணம்னு சொன்னிங்கன்னா போன வருஷம் கதலி பார்த்திங்கன்னா ரேட் ரொம்பவுமே கம்மியான விலைக்கு போனதுனால எடையும் வர்றதில்ல, விலையும் போகிறதில்ல அப்படின்னு விவசாயிகள் விவசாயம் பண்ணுறதை குறைச்சிட்டாங்க. இந்த காரணம் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கதலி வாழையில் கதலி கன்று பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துடுங்க. அதை அறுக்கிறதுக்கும் ஆள் கிடைக்கிறது இல்லைங்க. அதனாலேயே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கதலி வாழை விவசாயம் பண்ணுறதை விட்டுட்டாங்க. இப்படி பல காரணங்களால் பார்த்திங்கன்னா கதலி கொஞ்சம் டிமாண்டாக தாங்க இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது நாற்று கதலிக்கண்ணுடைய வாழைத்தார் தாங்க. நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நாற்றுக்கண் போட்டே இந்த தார் 10 கிலோ தாங்க வருது. காம்போடு 10 கிலோங்க, காம்பு கழித்து 8 கிலோ தாங்க இருக்குது. இதே கன்று போட்ட காட்டில் பார்த்திங்கன்னா காம்போடையே 6 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் வருதுங்க. காட்டுக்காடு வித்தியாசம் வருதுங்க. இப்படி எடை கம்மியாக வர்றதுனால தான் பார்த்திங்கன்னா விவசாயிகள் விவசாயம் பண்ணுறதவே வெறுத்துடுறாங்க. அதனால் கதலிக்கு பதிலாக பார்த்திங்கன்னா செவ்வாழை அல்லது குண்டால் நேந்திரன் போட்டு விவசாயம் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் மேலும் கதலிக்கு டிமாண்டு கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. அதனால் அடுத்த வருஷம் நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் உள்ள விவசாயிகள் பார்த்திங்கன்னா கதலி நடவு செய்யலாங்க. ஒரு வழியாக ட்ரேடர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்திங்கன்னா 2 டன் ரொபோஸ்டா, கொஞ்சம் நேந்திரன், கொஞ்சம் கதலி வச்சு இன்றைக்கி வண்டியை லோட் பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க விவசாய நண்பர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னும், அது போக உங்கள் ஊரில் செவ்வாழை, குண்டால் நேந்திரன், கதலி, ரொபோஸ்டா போன்ற வாழைத்தார் பார்த்திங்கன்னா என்ன வெயிட் வருதுன்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.